ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டிலையே டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி, அதுவும் வீட்டிலையே அரைச்ச மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். 4 ஏலக்காய், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், அது கூட கல்பாசி கொஞ்சம், நமக்கு தேவையான அளவு கல்பாசி, வரமல்லி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அது கூடவே கிராம்பு 4, ஸ்டார் இருக்குல்ல அந்த நட்சத்திரம், அந்த இது வந்துட்டு 1 எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பட்டை 4, முந்திரி 10 எடுத்திருக்கோம். இந்த மசாலா எதுக்கு எவ்வளோக்கு அப்படின்னா 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு தேவையான மசாலா இது. இப்போது அதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அந்த பேஸ்ட் என்னென்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம் வந்துட்டு 1 கையளவுக்கு, 4 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பச்சை மிளகா காரம் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம், அதனால் 4 தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி 100, பூண்டு 100 எல்லாமே உரித்து வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணி, அது கூடவே கொத்தமல்லி 1 கை, புதினா 1 கை ஆட் பண்ணோன்னே அரை லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சோன்னே ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அது கூடவே நெய் வந்துட்டு 10 ரூபா பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணனால நாங்கள் நெய் வந்துட்டு சின்ன பேக்கெட் ஒரு 50 கிராம் பேக்கெட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் வந்துட்டு நல்லா எப்படி சொல்கிறதுனா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்குது. அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஸ்பெஷல் மசாலா, வீட்டிலே ரெடி பண்ண மசாலா, அதை வந்துட்டு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும், மசாலா பச்சை வாசனையெல்லாம். பாருங்கள், அடிப்பிடிக்க வச்சிடாதீங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் நல்லா பீட் பண்ணி க்ரீம் மாதிரி எடுத்துக்கிட்டோம், அதையும் சேர்த்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுறணும், அடிப்பிடிக்கக்கூடாது. இப்போது தேவையான அளவு உப்பு, நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு நான் முன்ன வீடியோ நான் சொன்ன மாதிரி தான், தூள் உப்பு வந்துட்டு உங்களுக்கு அளவு தெரியாது, கல் உப்புனா உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணுன்னே வீட்டு மசாலாவில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டோன்னே அந்த பச்சை வாசனையும் போயிடும். போனதுக்கப்புறமா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுமா, பிரிஞ்சு வந்தோடனே ஆல்ரெடி நாங்கள் மட்டன் வேக வச்சுருக்கோம் 1 kg, அந்த மட்டனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற ரெசிப்பியும் இந்த மசாலாவும் 1 கிலோ மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நிறையா எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மட்டனோட நல்லா மசாலாலாம் நல்லா இஞ்சிருச்சு. இப்போது தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டம்ளர் அளவு வருதோ அவ்வளோ டம்ளருக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிச்ச டம்ளர் தண்ணி வந்துட்டு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், அதனால நான் சொல்கிறேன். சில பேர்லாம் தாளிக்கிறப்போ வந்துட்டு மட்டனோட கொழுப்பு ஆட் பண்ணுவாங்க, நாங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இந்த டம்ளரில் தான், எங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதே டம்ளரில் தான் நாங்கள் அரிசியும் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ கொதித்த உடனே நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். நீங்கள் பாஸ்மதி போடலாம், சீரக சம்பா போடலாம், சீரக சம்பாலே குருணை இருக்குது அதையும் போட்டுக்கலாம். நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா துளசி பிராண்டு சீரக சம்பா, அந்த அரிசி இருக்குல்ல, அதுதான் நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்ட உடனே ஒரு 4 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ண விடணும்.
இப்போ அந்த அரிசி வந்துட்டு நல்லா மேலே வந்துடும், தண்ணி இஞ்சிரும் நல்லா. பார்த்தீங்களா, நல்லாவே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. தம் போடணும். இப்போது தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் இருக்குல்ல, அதை ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே வந்துட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு, உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான். நீங்கள் நார்மல் பிளேட் போட்டு மேலே வெயிட்டு போட்டு நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் வாழை இலை இருந்தனால நாங்கள் வாழை இலை வச்சுருக்கோம். ஏன்னா அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு சூப்பராக வரும் பிரியாணி சாப்பிட்றப்போ. இப்போ ஒரு தட்டு போட்டு நாங்கள் வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா சாப்பாடு குக் ஆகுற அளவுக்கு விட்டுறலாம். 20 minutes later. இப்போ பாருங்கள், அந்த வாழை இலைலாம் வெந்து அவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ எடுத்து நல்லா கிளறி விடலாம். அந்த கிளறி விடுறப்பயே அங்கே பாருங்கள் எப்படி உதிருதுன்னு பாருங்களேன். அந்த சாப்பாடு அவ்வளோ சூப்பராக உதிர்ந்து வருது. இதில் மெயினே வந்துட்டு நீங்கள் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு குலையாமல் வரும், உதிரி நல்லா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக உதிரியாக வருது. மட்டன்லாம் நல்லா வெந்து. அவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. பாய்.